அப்புறம் என்னப்பா கொண்டாட்டத்துக்கு ரெடியா? ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிஸ். இந்த வேலை என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9க்கான கொண்டாட்டம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் ஃபினாலே ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன, அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டாரோட ஃபேன்ஸ் மீட் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம இனிமேல் ஊர் ஊரா போயிட்டு ஒருத்தங்க ரேலியும் நடக்க போகுது. அண்ட் வாட்டர்மெலன் நிறைய வந்து கோயிலுக்கு போய் ஏதாவது சொல்லிட்டு இருக்காராம். அது எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம மொத்தமா பார்த்தோம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒரு லைக் தானே பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே கேட்பீங்க பிக் பாஸ் கொண்டாட்டம் அது எப்ப நீங்க கேட்பீங்க. அது நம்ம இந்த வீடியோ லாஸ்ட்ல பார்க்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா வரிசையா பார்த்தா தான் கரெக்டா இருக்கும். சோ பாத்துறலாம். இப்போ பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் ஃபினாலேல ஒன்னு நடந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அரோரா ஒரு பாட்டு எழுதிருப்பாங்க. அந்த பாட்டு வந்து இப்போ செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். அதுல சூப்பர் சிங்கர்ல ஒரு ஃபைனலிஸ்ட் வந்து அந்த பாட்டை பாடி ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு. பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போயிட்டு பாடி அந்த பாட்டை மறுபடியும் வந்து ஃபினாலேல பாடி அவங்க வந்து அரோராக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. உங்களால தான் இவ்வளவு நேரம் நான் வந்து ட்ரெண்டிங் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோராக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அரோராவும் சொல்லியிருக்காங்க, உங்களால தான் அந்த பாட்டு இவ்வளவு தூரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அரோராவும் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க சொல்லணும். ரெண்டு பேரும் மேத்து மாதிரி தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த பாட்டு இப்ப செம்ம ட்ரெண்டா போயிட்டு இருந்தா சொல்லணும். வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. நீங்க நிறைய பேர் கேட்டீங்க, என்ன சூப்பர் சிங்கர்ல பாதி பேர் தான் வந்திருக்காங்க, மீதி பாதி பேர் வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் அங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் முக்காசு பேர் வந்து நாங்க தான் சொல்லணும். பாதி பேர் வரலன்னு தான் சொல்லணும். அது யார் யார் வரலன்னு பாத்தீங்கன்னா ரம்யா, பிரஜன், சாண்ட்ரா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாரு கமுதீன் இன்வைட் பண்ணிருப்பாங்களா என்னன்னு ஒரு டவுட்டாவே இருக்கு. ஏன்னா அவங்க தெரியல, அவங்க இன்வைட் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அது பார்த்தா முக்காவாசி பேர் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பிக் பாஸ் சீசன் 8க்கான டைட்டில் வினர் முத்துக்குமரன் வந்திருந்தாரு. அப்புறம் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்திருந்தாங்க தான் சொல்லுவோம் அந்த ஃபைனாலுக்கு. அந்த ஃபினாலும் செம்மையா போயிட்டு இருந்தா சொல்லலாம். அதுல நிக்கில் வந்து அதில் வின் பண்ணியிருக்காரு. அவர் அந்த இடத்துல ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவர் வந்து எஃபோர்ட் போட்டு பண்ணி இப்போ வந்து டைட்டில் வினர் ஆயிருக்காரு தான் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டாரோட ஃபேன்ஸ் மீட் இப்போ நடக்க போது தான் சொல்லணும். நீங்களே பார்த்திருப்பீங்க, நிறைய இடத்துல வெளில வந்திருக்கும். ஆனா அது எங்க எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிப்ரவரி வாட்டர்மெலன் ஃபேன்ஸ் மீட் வந்து பிப்ரவரி 19 10 மணிக்கு காலைல 10 மணிக்கு நடக்குது. நீங்க எங்கன்னு கேட்டீங்கன்னா அதான் தெரியல. அந்த இடத்துல எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, எங்கன்னு சொல்லிட்டு ஒழுங்கா மென்ஷன் பண்ணல தான் சொல்லணும். 19 தானே, அதுக்குள்ள வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. யார் யார் வாட்டர்மெலன் ஃபேன்ஸோ போயிட்டு அங்க போய் அவரை மீட் பண்ணுவாங்க. இது வந்தாலும் கொஞ்சம் பார்த்து போங்க, இல்லாட்டி நம்மள வச்சு செய்வாரு. அப்புறம் வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே அப்படின்னு சொல்லி முடியாது. எப்படா மாற போறீங்க? வாட்டர்மெலன் ஸ்டாரோட ஃபேன்ஸ் மீட் நடக்க போது தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் ஃபேன்ஸ் மீட் எனக்குடா ஃபேன்ஸ் மீட், எனக்கு தான்டா ஃபேன்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க போல. அந்த சினிமா நடிக்கிறது நீ தானே? ஆனா உங்களுக்கே தெரியும் இந்த தமிழ்நாட்டிலே அவரு தான் அதிக ஃபேன்ஸ் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கான ஃபேன்ஸ் எப்படியும் கூட்டம் அதிகமா அள்ளும் போல. பாப்போம் எப்படி நடக்குதுன்ட்டு. பிப்ரவரி 19 காலைல 10 மணிக்கு நடக்குது இந்த ஃபேன்ஸ் மீட். யாராவது அட்டன் பண்ணுமோ பார்த்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் ஒவ்வொரு கோயிலுக்கா இது நான் அப்படி பண்ணல இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். என்னடா அந்த கோயில் நீங்க கேட்டீங்கன்னா கோயில்னால கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் நிறைய பேர் பிடிச்சி மாலெல்லாம் போட்டு அப்ப கேட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லுங்க, எனக்கு என்ன கல்யாணம் ஆகல, எல்லாம் வந்து எனக்கு ரூமர்ஸா பரப்புறாங்க, எனக்கு நிறைய நெகட்டிவ் வந்து என்ன ட்ரோல் பண்ணி எனக்கு காலி பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுல கூட இன்னொன்னு ஆட் பண்ணிருக்காரு. அது என்ன நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல், என்ன வந்து காமெடி பீஸ் ஆக்கி இந்த ஃபீல்டுக்கே வரவிடாம பண்றாங்க, சிக்கனை வரவிடாம பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம். இல்ல புரியல, ஒரு அளவுக்கு மேல பண்ண இவரை காமெடியா ஆக்கிட்டு இருக்காங்களா. அதனால வந்து அதுக்கு அவர் வந்து ஒரு சவால் விட்டுருக்காரு. என்ன பாத்தீங்கன்னா, நீங்க என்னதான் பண்ணாலும் நான் ஹீரோ ஆகியே தீருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம் வாட்டர்மெலன் ஸ்டார். வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வச்சுக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, தயவு செய்து ரேலி கிளீன் போயிட்டு ஊசுத்த ஆரம்பிச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூட்டம் அப்புறம் டிராபிக் அதிகமாயிரும். சோ அதனால நீங்க கொஞ்சம் தவிர்க்கலாம், ரேலினா போகாதீங்க. நார்மலா அப்படி ஃபேன்ஸ் மீட் வைக்கிறீங்களா, ஃபேன்ஸ் மீட் அதிக கூட்டம் வரும் உங்களுக்கு, பரவாயில்ல, இது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இன்னொருத்தங்க ரேலி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தங்க ஊருக்கு ஊரா போய் ரேலி பண்ணிட்டு எனக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கு காட்டிட்டு இருக்காங்க. இப்போ வந்து 2 ஊர் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி போக போக என்ன அப்படியே வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா போவாங்க போல ரேலி. ஒருவேளை இருக்குமோ அந்த அளவுக்கு இப்ப ரேலி பண்ணிட்டு இருக்காங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவங்க இப்ப புதுசா ஒரு இன்டர்வியூ வேற கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு இன்டர்வியூ வருது. இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க ஒண்ணு சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா, அவங்க சேனல்லே அவங்க ஒண்ணு சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் இது எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன், இதொட்டு நான் வெளில வரணும்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ ஒவ்வொரு ஊரா போயிட்டு எனக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க ரேலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ரைட், அவங்க இஷ்டம், அவங்க சுத்தணும், என்ன வேணாலும் அவங்க இஷ்டம். ஆனா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த குறைஞ்சது 30-40 பேர் கன்ஃபார்ம் எங்க போனாலும் அந்த 40 பேர் வந்துறாங்க தான் சொல்லணும். வந்துறாங்க. ஓகே ரைட் விடுங்க, ஓகே ரைட் பாத்துக்கலாம். இப்போ வந்து இவங்க 2வது இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, பாரு கொடுத்துருக்காங்க. இன்னும் நியூஸ் வெளில வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா இப்ப கமருதீன் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. எல்லாமே உடனே வெளில வரும் தான் சொல்லணும். இப்போ இந்த இடத்துல ஒண்ணு விக்ரம் வந்து ஒண்ணு பண்ணிருக்காரு தான் சொல்லணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் மீட்ல பார்வி கமருதீனையும் கொஞ்சம் கலாச்சி பேசுற மாதிரி இருந்துச்சு. சோ அதுக்கு பதிலடி கொடுப்பாங்க போல இந்த இன்டர்வியூல பாரு கமருதீனும். பாப்போம் என்னென்ன நடக்குது, எப்படி வருதுன்னு. இப்போ இதுதான் இந்த அப்டேட் வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அவளோட எதிர்பார்த்த இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம். இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா தான் இந்த ஃபினாலே வந்து சூப்பர் சிங்கர் ஃபினாலே முடிஞ்சது. இப்போ பாத்தீங்கன்னா அரசல் பாத்தீங்கன்னா இந்த வீக் மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த கொண்டாட்டத்தை எடுத்துருவாங்க. அதுல பாத்தீங்கன்னா பிப்ரவரி லாஸ்ட்டுக்குள்ள வந்து கொண்டாட்டத்தை டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க தான் சொல்லணும். ஏன்னா நீங்க போன சீசனே பாத்தீங்கன்னா 2 பார்ட்டா பிரிச்சு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த வாட்டி 2 பார்ட்டா பிரிச்சு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு எல்லாமே வருவாங்க தான்
நினைக்கிறேன். ஆனா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாருக் அமருதீன் வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்க ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க, வருவாங்களா மாட்டாங்களா ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஆனா ஃபினாலேக்கே கூப்பிட்டாங்க, பிக் பாஸ் கொண்டாடுறதுக்கு கூப்பிடுவாங்க தான் நினைக்கிறேன். பாப்பா என்ன நடக்குது. ஆனா பிக் பாஸ் சீசன் 9 கொண்டாட்டம் குறைவு விரைவில் வரப்போகுது தான் சொல்லணும். வேற லெவலில் இருக்க போது கொண்டாட்டம் தான். ஸோ இந்த கொண்டாட்டத்தை பத்தி இன்னும் நிறைய அப்டேட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பிக் பாஸ் கொண்டாட்டம் விரைவில் வரப்போகுது. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஷோ ஆரம்பிச்சுங்க. உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஷோ என்னன்னு பார்த்தீங்கன்னா The 50 அந்த ஷோ தான். அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சின்னதாக அந்த ஷோவை பற்றி பார்த்தலாம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. நான் அந்த ஷோவை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஷோக்குள்ள மொத்தம் 50 பேர். இது வந்து பிக் பாஸே மிஞ்சர் அளவுக்கு தான் கொஞ்சம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வீடு எல்லாம் அங்கே இருக்க எல்லாமே கொஞ்சம் கிராண்டா இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் அங்கே வந்து சாப்பாடு எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஆனால் இவங்க உள்ள கேம் விளையாடுறது தான் இவங்க வேலை. இந்த வீட்டுக்குள்ள எத்தனை பேர் போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் போறாங்க. டெய்லி ஒரு எவிக்ஷன் நடக்கும். இந்த எவிக்ஷன்ல யார் போவான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேம் நிறைய நடக்கும். அந்த கேம்ல யார் தோக்குறாங்களோ அதுவும் யார் லீஸ்ட் பாயிண்ட்ல இருக்காங்களோ அவங்க வந்து வெளில போவாங்கன்னு நினைக்கிறேன். வெளில போவாங்க. ஸோ அந்த ஒரு ரூல் அதான் டெய்லி ஒருத்தர் எவிட் ஆவாங்க. டெய்லி ஒரு எவிட் ஆகி லாஸ்ட்ல ஒருத்தர் நிற்கவங்க தான், அவங்க தான் வின்னர். ஸோ இந்த வாட்டி அது மட்டும் இல்லாமல் இந்த வின்னருக்கு எவ்வளவு அமௌண்ட் நீங்க கேட்டீங்க, ஒரு 50 லேக் பிளஸ் அப்படிதான் வரும். ஆனா இது வந்து வின்னருக்கு போவாதான், நம்ம ஃபேன்ஸ் நம்ம பாக்குற நமக்கு தான் போகுமா, நம்ம பாக்குறோம்ல நமக்கு தான் அந்த 50 லட்சம் வருமா. அதுவும் யார் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த 50 லட்சம் போகுமா. அது எப்படின்னு சொல்லிட்டு போக போதான் தெரியும். ஏன்னா பாத்தீங்கன்னா எத்தனை பேர் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஆனா யாராச்சும் ஒருத்தருக்கு தான் 50 லட்சம் சொன்னாங்க. அது என்னன்னு பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த வீட்டுக்குள்ள என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரூல்ஸுமே இல்ல. என்ன ரூல்ஸ் சொன்னா எதுவுமே இல்ல. யார் வேணாலும் அடிச்சுக்கோங்க, யார் வேணாலும் அடிச்சுக்கிட்டு சாவுங்க அப்படின்னு சொல்றதா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பிக் பாஸ் மீது வாய்ஸ் கேட்க அந்த இடத்துல ஷாருக்கானே ஒரு பேர் வாங்க போல மாஸ்க் போட்டு அவங்கள தான் அந்த வீட்டுல வழி நடத்துவாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு இன்ஸ்டன்டா கொடுத்துட்டு போயிருவாங்க. எல்லாம் ஒரு ப்ராஃபிட் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டனால யார் வேணாலும் வந்துட்டு எதுனா சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு மூவா தான் இருக்கும். ஏன்னா இப்ப ஷாருக்கானுக்கு நிறைய ஒர்க் வந்துச்சுனால இவங்க போயிட்டு யாச்சும் ஒருத்தர் சொல்லிட்டு வந்துருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு அவங்க கொடுத்துருவாங்க. அவங்க வந்து இங்க இருக்க எல்லாத்துக்குமே அவங்களே எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனா வந்து இந்த அவங்க வைக்கிற கேம்ல நீங்க ஜெயிக்கணும், நிறைய போராட்டமா பண்ணணும், அடிச்சுக்கணும், எல்லாமே இருக்கணும் இந்த கேம்ல. இது பாத்தீங்கன்னா 24 hours ஸ்ட்ரீம் ஆகுதான் கேட்டீங்களா. 24 hours ஸ்ட்ரீம் ஆகல. இது பாத்தீங்கன்னா 1 hour அப்படி ஒரு ஷோ 1 hour எந்த எபிசோட வந்திருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷோ வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதனால எப்படி போகுதுன்னு பார்த்து தான் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுவாங்க. அதுவும் இப்ப ஹிந்தியில மட்டும் தான் இருக்கு. போக நம்ம தமிழ்ல கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஷோ எப்படி வருதுன்னு பார்த்து இந்த 50 நாள் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் 2 years ஆகும், இல்லாட்டி நெக்ஸ்ட் இயரே கொண்டு வந்துருவாங்க நம்ம தமிழ்லயும். இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டு ஒருத்தர் அவர் தான் இந்த வீட்டோட தலைவர். அந்த வீட்டுல அந்த தலைவர் என்ன சொல்றாரு எல்லாத்தையும் கேட்கணும். அவருக்கு 2 அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்க இதுல கேட்பீங்க போன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. அந்த பிக் பாஸ் ரூல்ஸ்ல இருக்கு. பிக் பாஸ் ரூல்ஸ்ல ஒன்று இருக்குன்னா அங்க போன் யூஸ் பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே எங்க ரூல்ஸ் நோ ரூல்ஸ் தான். எல்லாம் அடிச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா நாங்க சொல்ற கேம் நீங்க விளையாண்டு ஜெயிக்கணும். ஜெயிச்சாலும் அந்த ஃபைனலுக்கு போக முடியும். டெய்லி ஒரு எவிக்ஷன் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் டேவே ஒருத்தங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஒருத்தவங்க வீட்டை வெளில போனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சொல்லிட்டு எவிட் ஆகிட்டே இருக்காங்க தான் சொல்லணும். இந்த ஷோ பாத்தீங்கன்னா பிப்ரவரி 1 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 நாள் ஆகுது தான் சொல்லணும். இதுல இப்போ வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டீம் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹை பாயிண்ட்ஸ்ல இருக்கவங்கன்னா ஒரு சைடாவும், லோ பாயிண்ட்ஸ் இருக்கவங்கன்னா ஒரு டீம் அவங்களை வந்து எப்படியாச்சும் வெள்ள தள்ளணும் பார்த்ததான் அவங்க வந்து சும்மா டீம் கேம் விளையாடுவாங்க, ஸ்ட்ராட்டஜியோட விளையாடுவாங்க. எங்கன்னா ஃபர்ஸ்ட் நாளே சண்டை ஆரம்பிச்சு தான் சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபைட் அடிச்சுக்கிற மாதிரி சண்டை போயிடுச்சு. எல்லாத்தையும் அடிச்சுக்கிறாங்க எல்லாமே பண்ணிட்டா இருக்காங்க. ஃபைட் வேற லெவலில் போயிட்டு தான் இருக்காங்க, சொல்லணும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். இங்க எவ்வளவு நாள் அடிச்சுக்க கூடா, நோ ரெட் கார்டு நோ எல்லோ கார்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நோ ரூல்ஸ். இந்த கேம்ல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நாங்க சாப்பாடு போடுறோம், நீங்க என்ன வேணாலும் அடிச்சுக்கோங்க. ஆனா நாங்க கொடுக்குற கேம் விளையாடணும். யார் கடைசியில் இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். அவங்க வந்து யார் அவங்கள ப்ரெடிக்ட் பண்றாங்களோ இவங்க தான் வின்னர்னு சொல்லிட்டு எந்த ஃபேன்ஸ் ப்ரெடிக்ட் பண்றாங்களோ அந்த ஃபேனுக்கு ஒரே ஒருத்தருக்கு வந்து 50 லட்சம். அது எப்படி கொண்டு போறாங்கன்னு என்னன்னு தெரியல. நான் அப்டேட் பண்றேன். என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்றேன். உங்களுக்கு இந்த 50 days உங்களுக்கு அப்டேட் தமிழ்ல வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து நான் தமிழ்ல எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எதனா பிக் பாஸ்க்கு போட்டி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பிக் பாஸ்க்கு போட்டி இருக்கும். பிக் பாஸ்க்கு போட்டி வரலாம் தான் சொன்னேன். ஆனா பிக் பாஸ் மாரி வர முடியாதுன்னு தான் சொல்லி. ஏன்னு பாத்தீங்கன்னா இது 50 days நோ ரூல்ஸ். அதனால நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், அடிச்சுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஆனா பிக் பாஸ் அப்படி இல்லை. பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எலிமினேஷன் இருக்கும். நம்ம ஓட்டு போட்டு எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அங்க நடக்கும் தான் சொல்லணும். ஓட்டு போட்டு எமிட் பண்ற மாதிரி இருக்கும். இது நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரட்ஸ். இந்த கண்டஸ்டன் ஜெயிக்கணும்டா அப்படின்னு சொல்லி ஓட்டு போட ஆரம்பிச்சா அந்த அவங்களை ஜெயிக்க வைக்கலாம். அந்த அளவுக்கு இங்க இருக்கு. ஆனா அங்க அப்படி இல்லை. அங்க ஃபுல்லா கேம் மட்டும் தான். ஸோ த 50 இந்த ஷோ பேர் இந்த 50 ஹாட்ஸ்டார்ல இருக்கு. ஆனா ஹிந்தியில மட்டும் தான் இருக்கு. உங்களுக்கு தமிழ்ல வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒரே ஒரு லைக் தானே பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.